எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களை பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருக்கிறதுலே மிக ஆபத்தானது பயம். நமக்கு நிறையா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை குறித்து நம்ம பயப்பட்டுகிட்டே இருக்கிறோம். எதிர்காலம் குறித்து பயம், கடன் பிரச்சனையை குறித்து பயம், அடுத்து என்ன நடக்க போகும் அப்படின்னு பயம், வியாதி குறித்து பயம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள குறித்து பயம், இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம பயந்துட்டுருக்குறோம் இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் காலையில் ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஆலயத்துக்கு போகிறீங்களா? ஆண்டவரை நம்பி உங்கள் வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் ஏன் நீங்கள் பயப்படணும்? அன்றைக்கு சீசர்கள் கூட நாங்கள் மடித்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க. அவங்க அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார்? எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்துட்டு அதட்டினார். அது நின்று போயிற்று. வார்த்தாலும் மரியாலும் அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்றே சகோதரன். அங்கே கலக்கம். லாசருவே எழுந்து வா, அவ்வளோதான், ஒரே வார்த்தை. லாசர் எழுந்து வந்தான். இயேசுவுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு ஒரே வார்த்தை போதும். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒரே வார்த்தையினால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆகவே நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அன்பானவர்களே, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை பார்க்குறேன். எதுக்கு பயப்படாதீங்க. ஆமென், ஆமென்.